ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. இந்த யூதர்களுடைய துவக்கம், ஆரிஜின், அந்த யூதர்களுடைய துவக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? யாக்கோபுக்கு 2 மனைவிகள். லேயால அற்பமாக என்ன கண்ணு கூச்ச பார்வை, ஆனால் ராகேல் கண்ணுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தாளாம். லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்தார். இவன் சரீரத்தில் பலவீனம், அற்பமாய் ராகேல் எண்ணினால் கர்த்தர் பார்த்தார். உங்களை யாராவது அற்பமாய் எண்ணுனா அதை என்ன பண்ணணும்? இக்னோர் பண்ணணும். சில மனைவி புருஷன்ட்டு இப்படி பேசிட்டு இருப்பாங்க, சில குறையாக பேசுகிறாங்க, நம்மளை தாழ்வாக நினைக்கிறாங்க, நம்மளை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்மளை அவங்க மதிக்கிறதில்ல, முகம் கொடுத்து பேசுகிறதில்ல அப்படின்ற எண்ணம் நம்ம சபையில் இருக்கிற உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த வேதத்தின் போதனையை புரியலை. கரெக்டானே? ஆனாலும் உங்களை யாராவது அற்பமாக எண்ணினால் கர்த்தர் அதை பார்க்கிறார். என்ன வேலை பண்ணாலா? லேயால் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ஆகாஷி கற்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்தார். அப்படிதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் செய்தார். ஆனால் ராகேல் மலடி. ஐயா, நீங்கள் அற்பமாக எண்ணாவே நீங்கள் ஃப்ரூட்லெஸ். மற்றவங்களை அற்பமாக எண்ணுனா நீங்கள் ஃப்ரூட்லெஸ், நோ ஃப்ரூட்ஸ். ஆனால் கர்த்தருக்குள் நான் யார், என்னுடையது என்ன, நான் என்ன செய்ய முடியும், நான் எங்கே இருக்கின்றேன் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் மேலே போயிட்டுருக்குறீங்க. அந்த புரிஞ்ச நிலைமையில் இருக்க 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 அந்த புரிதல் உங்களுக்கு வழிகளை திறக்கும். அந்த புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு அனுகூலமான கதவுகளை திறக்கும். அந்த புரிந்து கொள்ளுதல் ஃபேவர் ஆஃப் காடை நீங்கள் தெரியாத இடத்திலிருந்து, தெரியாத நபரிடத்திலிருந்து, தெரியாத நேரத்தில் ஃபேவர் ஆஃப் காட் உங்களுக்கு கொண்டு வரும்.